வெல்கம் டு எம்ஆர் டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னாக்கா 2025 டிஎன்பிசி குரூப் 4க்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஒரு 10,000 கொஷின் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் 10 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். 10 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கொஷின் கொடுத்துருக்கோம். 500 கொஷின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் எடுத்த கொஷின் தான். நியூ புக் தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ அண்ட் வேர்ல்டு கம்பேர் பண்ணி சிலபஸ் வைஸ் எப்படி இருக்கோ எல்லா சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ 11வது டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். 11வது டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், திருக்குறள் முதலில் எப்பொழுது அச்சிடப்பட்டது? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்டது 1812. 1812. விச்சை என்ற சொல்லின் பொருள் என்ன? விச்சை என்ற சொல்லின் பொருள் கல்வி. நாலடியார் எந்த பாவகையால் அமைந்தது? நாலடியார் எந்த பாவகையால் அமைந்தது? வெண்பா. இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. சுருங்கு வலை. சுருங்கு வலை அப்படின்னு கேட்டாக்க வலை வந்து எப்படி இருக்கு, அதனுடைய பண்பு வந்து குறிக்கிறாங்க. சுருங்கிட்டு இருக்கக்கூடிய வலை அப்படின்னு சொல்லி அதனுடைய பண்பு குறிப்பிடுறாங்க. அது வந்து பண்பு தொகை. ஓசை தரும் இன்பம் ஓமையல்லா இன்பமடா என்ற வரிகளை இயற்றியவர். ஓசை தரும் இன்பம் ஓமையல்லா இன்பமடா என்ற வரிகளை இயற்றியவர் பாரதியார். ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர். ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அதே இயேசு காவியம். இயேசு காவியம் அப்படின்னு கேட்டா கண்ணதாசன். சேர தாண்டவம் என்ற நூலின் ஆசிரியர். சேர தாண்டவம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதி தாசன். கவிஞர் ஏறு என்று அழைக்கப்படுபவர். கவிஞர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். ஹனுமன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர். ஹனுமன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பிச்சமூர்த்தி. ஒளிப்பறவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒளிப்பறவை என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம். இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்றவர் யார்? இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்றவர் யார்? முத்துச்சாமி. நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுபவர். நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாச சுவாமிகள். உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம் எங்கு அமைந்துள்ளது? இது வந்து 2 கொஸ்டின். ஒன்று ஓகேவா? உலகின் மிகப்பெரிய நூலகம் என்று அழைக்கப்படும் நூலகம் எது? ஒரு கொஸ்டின் வந்து நினைக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவில் வந்து இருக்கு. அது வந்து அமெரிக்காவில் இருக்கு. தண்டருள் என்ற சொல்லின் பொருள். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. நெஞ்சில் உள்ள சளியை நீக்க பயன்படும் பொருள் என்ன? இது வந்து என்னடா இதெல்லாம் கொஸ்டின் எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு நோய் தீர்க்க மூலிகைகள் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சிலபஸ்ல. கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் வரும். குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழ் நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே வரிசையில குரூப் 2லயும் வந்து தமிழ்ல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த இதெல்லாம் இருக்கும். நோய்க்கு முதல் காரணம் எது? உப்பு. உப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அதிகமா சாப்பிட்டா இதயத்துக்கும் நல்லதில்லை, உடம்புக்கும் நல்லதில்லை. கிட்னி தான் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு வந்து கேடுனா உப்பு வந்து கேடு. அது போல வந்து மூலிகைகள் என்னென்ன மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் எடுத்திருப்பேன். நெஞ்சில் உள்ள சளியை நீக்க பயன்படும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள். பித்தத்தை போக்குவதற்கு பயன்படும் பொருள். இதெல்லாம் கூட ஓல்டு புக்ல இருக்கிறது தான். சரிங்களா? எல்லாமே கம்பேர் பண்ணி தான் எடுக்கிறேன். குரூப் 4க்கு எப்படி உங்களுக்கு கேட்பாங்களோ ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது. தமிழும் சரி ஜிகேவும் சரி மிஸ்ஸே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம். பித்தத்தை போக்குவதற்கு பயன்படும் பொருள் வந்து கொத்தமல்லி. நடுவு நின்ற நஞ்செனினோ. நடுவு நின்ற நஞ்செனினோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா வணிகத்துல பார்த்தீங்கன்னாக்கா நடுவு நிலையில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. யாருன்னா நம்ம கடியலூர் உத்திரங்கனர் வந்து ஏற்றிருப்பார். பூம்புகாரை பற்றி கொடுத்திருப்பார். அதுதான் இந்த வரிகள். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆ டீலா வந்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? பசு. தேனாதான் கடவுள். தேனாதான் கடவுள். கலகல என்பது என்ன?
கல என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை கிளவி. பிரிச்சா வந்து பொருள் தராது. பிரிச்சாலே வந்து பொருள் தர பிரிச்சா பொருள் தராது. அதுக்கு வந்து அடுக்கு தொடர். பிரிச்சா பொருள் தராது. இரட்டை கிளவி. இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. சாலச் சிறந்தது. சால, தவ, நனி, உரு இந்த மாதிரி வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உரிச்சொல் தொடர். சிந்துவெளியின் குஜராத் பகுதியில் அமைந்த லோத்தல் என்பது எந்த நதியோரம் அமைந்துள்ளது? லோத்தல் என்பது எந்த நதியோரம் அமைந்துள்ளது? சட்லஜ் நதியோரம் வந்து அமைஞ்சிருக்கும். சட்லஜ் நதியோரம் வந்து அமைஞ்சிருக்கும். உங்களுக்கான கொஸ்டின். அப்போ ராவி நதிக்கரையில் அமைந்த சிந்துவெளி பகுதி எது? சிந்துவெளி பகுதி எது? 21 சொல்லி போட்டு கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ராவி நதிக்கரையில் அமைந்துள்ள சிந்துவெளியின் நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அரிசேனர் யாருடைய அவையில் அலங்கரித்தார்? அரிசேனர் என்பது சமுத்திரகுப்தர் அவையில் வந்து அலங்கரித்திருப்பார். ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுவார். ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக கருதப்படுவர் நம்மாழ்வார். அதே யாருன்னு தான் கேட்டா பொய் வரும். பொய், பூதம், பேய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? முதல் மூவாளர்கள் சொன்னதா அவங்க வருவாங்க. தலை சிறந்தவர் அப்படின்னு கேட்டாக்க நம்மாழ்வார். குதுப் மினார் அமைந்துள்ள இடம். குதுப் மினார் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. அக்பரின் மகன் யார்? அக்பரின் மகன் ஹுமாயூன். இவரை வந்து தோற்கடிச்சு தான் பாருங்க ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி வந்து பாருங்க அந்த முகலாயர் காலத்துல வந்து நடுவுல இவர் மட்டும் வருவார். ஒரு 15 வருஷம் வருவார். யாருன்னா ஷெர்ஷா சூரியும் அவங்க அப்பா ஷெர்ஷாவும் வந்து வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையா? நான் அக்பரின் மகன் யார்? ஹுமாயூன். இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என்று வாதித்தவர். அதாவது அந்த காலத்துல கொடுமைகள்லாம் சமூக சீர்திருத்தம்லாம் நிறைய நடந்துச்சு இல்லையா? விதவைகள் பெண்மணம் வந்து திருமணம் வந்து நடத்தக்கூடாது. திருமணம் அதாவது விதவை பெண்கள் மறுமணம் செஞ்சுக்க கூடாது. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொன்றுணும். அதே போல பார்த்தீங்கன்னா சதி எனும் உடன்கட்டை வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லிலாம் தீய பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அவங்க மற்ற சீர்திருத்தவாதிகள் ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா மேலை நாட்டு கல்வி வந்து ஆராயிறாங்க. ஆனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்து மறைநூல்கள் இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வன அந்த நூல்கள் இருந்தே எடுத்து பொருள் காமிப்பாரு. ரிக் காலத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. பெண்களுக்கு வந்து கல்வி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடன்கட்டை ஏறும் பழக்கமெல்லாம் கிடையாது. அப்படியே வர வர தான் பாருங்க இந்த குப்தர் காலத்துல தான் அந்த மாதிரிலாம் வந்து அதிகமா வரும். சதி எனும் உடன்பழக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க காலத்துல தான் வரும். அந்த காலத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து காமிப்பார். யார் அப்படின்னு கேட்டாக்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என்று வாதிச்சிருப்பாரு. சிவசுப்பிரமணியம் யாருடைய அமைச்சராக பணியாற்றினார்? சிவசுப்பிரமணியம் யாருடைய அமைச்சராக பணியாற்றினார்? நமது கட்டபொம்மன் அவையில வந்து அமைச்சரா பணியாற்றியிருப்பாரு. காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்றிய போது எங்கன்னா குஜராத்ல வந்து பணியாற்றியிருப்பாரு. தென்னாப்பிரிக்காவில் இருந்த யாருடைய குஜராத்தி நிறுவனத்திற்காக வாதாட தென்னாப்பிரிக்கா சென்றார்? காந்தியடிகள் வழக்கறிஞராக குஜராத்தில் பணியாற்றிய போது தென்னாப்பிரிக்காவில் இருந்த யாருடைய குஜராத்தி நிறுவனத்திற்காக வாதாட தென்னாப்பிரிக்கா சென்றார்? தாதா அப்துல்லா. தாதா அப்துல்லா. சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவிதழ் உருவான ஆண்டு. சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவ இதழ் வந்து பாருங்க 1891 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தி ஹிந்து வந்து 1878. இது வந்து ஒரு தேசிய பருவ இதழ். தேசிய பருவ இதழா இருந்துச்சு. கிரியேட் பண்ணவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அதுக்கப்புறம் எப்போ வந்து அதை நாளிதழா மாத்தினாங்க? எப்போ வந்து நாளிதழா மாத்தினாங்கன்னு சொல்லிட்டு 29 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து நம்பர் போட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட நாள் இன்னைக்கு வந்து நவம்பர் 19. நாளைக்கு நவம்பர் 20 நினைக்கிறேன். ஸோ இந்த டேட் வந்து உங்களால் இப்போ மறக்க முடியாது இல்லையா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதுதான் பின்னாடி வந்து நீதி கட்சின்னு 1944 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அறிஞர் அண்ணா நீதி கட்சியும் சுயமரியாதை கட்சியும் சேர்த்து தான் திராவிடர் கழகம் அப்படின்னு பேரை மாற்றிருப்பாரு. திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருப்பாரு. ஸோ அந்த நல உரிமை சங்கம் உருவானதுதான் 1916 நவம்பர் 20. நவம்பர் 20. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் உள்ள நீளம் என்ன? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் உள்ள நீளம் என்ன? வடக்கு தெற்கு. இது வடக்கு இது தெற்கு இல்லையா? இது வந்து பாருங்க 3214. கிழக்கு மேற்கு. கிழக்கு மேற்கு அப்படின்னு கேட்டாக்கா 2933 கிலோமீட்டர் நீளமும் வந்து இந்தியாவுடைய நீளம் இருக்கும். அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைடு எது?
அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு தாது எது? பாக்சைட். மருதமலை என்ற மலை உள்ள இடம் எங்க? மருதமலை என்ற மலை உள்ள இடம் கோவை. மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காபூர் எஃகு நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காபூர் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் உதவியால் உருவாக்கப்பட்டது? எந்த நாட்டின் உதவியால் உருவாக்கப்பட்டது? இங்கிலாந்து. முதல் 5 ஆண்டு திட்ட காலம் 1951 to 1956. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2011. பூலோக ரீதியாக தமிழ்நாடு எத்தனையாவது மிகப்பெரிய மாநிலம்? 11வது மிகப்பெரிய மாநிலம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எல்லாம் பாருங்க, வங்கி அபூர்வமானதை நான் கேட்கல, சட்டம் தான் கேட்டிருக்கேன். 1934. மனித தன்மையற்ற வியாபாரம் தடுத்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. மனித தன்மையற்ற வியாபாரம் பற்றி தடுத்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 23. குடியரசுத் தலைவர் வருடத்திற்கு எத்தனை முறை நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுகிறார்? குடியரசுத் தலைவர் வருடத்திற்கு எத்தனை முறை நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுகிறார்? 2 முறை. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கிருந்து பெறப்பட்டது? அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்பொழுது நடைபெறுகிறது? நிதிநிலை அறிக்கை எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா February to May இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதிநிலை அறிக்கை கொடுத்துருவாங்க இல்லையா? 8வது அட்டவணையில் சிந்து மொழியை, அதாவது லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டவணையில் இருக்குன்னு கேட்டால் 8வது அட்டவணையில் இருக்கும். மொழிகள் பார்த்தீங்கன்னாக்கா 8வது அட்டவணையில் இருக்கும். 8வது அட்டவணையில் சிந்து மொழியை 15வது மொழியாக 1967ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? 21வது சட்டம். இதுல 3 கொஸ்டின் இருக்கு. 8வது அட்டவணையில் 15வது சேர்க்கப்பட்ட மொழி என்ன? 1 சிந்தி. கொஸ்டின் இப்படி ஃப்ரேம் பண்ணலாம். அது எப்பொழுது சேர்க்கப்பட்டது? 1967ஆம் ஆண்டு. சட்ட திருத்தம் 21. 21வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட மொழி என்ன? சிந்தி மொழி. சரிங்களா? அதே போல மொழிகள் எந்த அட்டவணையில் இருக்கு? 8வது அட்டவணையில். ஸோ இது ஒரு கொஸ்டினை வச்சு 4 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். நிலக்கரிக்கு கார்பன் என பெயரிட்டவர் யார்? ஆண்டனி லவாய்சியர். ஆஸ்பிரின் வேதிப்பெயர் என்ன? ஆஸ்பிரின் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை தான். ஆஸ்பிரின் வேதிப்பெயர் என்ன? அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியாவின் பெயர். மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா, நல்லா பாருங்க, பாக்டீரியா இருக்கக்கூடிய அமிலம்னு கேட்டாக்கா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். பாக்டீரியா பாருங்க எகோலை. முதலில் பெரிய அம்மைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர். எட்வர்ட் ஜென்னர். தான் பெரிய அம்மைக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருப்பாரு. வேக்சினேஷன் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியவரும் எட்வர்ட் ஜென்னர் தான். அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க என்ன சொல்லுங்க, இது என்ன, அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு, என்ன நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாரு, அது பார்த்தீங்கன்னாக்கா மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தசைப்பிடிப்பு என்பது எந்த தாது குறைபாட்டால் ஏற்படுகிறது? தசைப்பிடிப்பு என்பது எந்த தாது பொருட்கள் குறைபாட்டால் ஏற்படுகிறது? சோடியம். தசைப்பிடிப்பு வேற, தசை சோர்வுனா பொட்டாசியம். தசை பிடிப்புனாக்கா சோடியம். சரிங்களா? 50 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கேட்ட கேள்வி 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.